நிறைய நிற்கணும் பாருங்கள், அப்படியே போய்கொண்டே இருக்கணும் பாருங்கள் அங்கால. கதிராக காத்தடிக்கிறது கதிராகவே கூடாதுன்னு சொல்லுவோம். நெல்லில் ஆட்டுப்பட்டு கசங்கப்பட்டு போடும், பூக்கொட்டி போடும். இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்காண்டு பாருங்கள். இப்படியான இடங்கள்ல அப்படியே இருக்கணும் போலே இருக்குது. அப்படி ஒரு இடம். அதை விட நடுவில் வந்து ரோட்டு, 2 பக்கம் வந்து நெல் வயல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை விட அந்த வயலுக்குள்ளே பாருங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து எங்கே வலிக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து மருந்து பம்மோட வந்து எங்களோட வயலுக்கு தான் போக போகிறோம். இப்போ வந்து வயலெல்லாம் வந்து நெல் வந்து கதிராகி கொண்டிருக்கிற சீசன். கட்டாயம் வந்து இந்த நேரத்தில் மருந்து ஒன்று அடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெல் வந்து கதிராக்கிறபடியாக கட்டாயம் வந்து பூச்சிகள் வந்து அந்த நெல்லில் வந்து இருக்கும். அப்போ அதனால் வந்து இந்த நேரங்களில் வந்து நல்ல ஒரு மருந்து அடிக்கணும். அப்போ இன்றைக்கு அம்மாவோட தான் இன்றைக்கு வயலுக்கு வலிக்கிட்டு இருக்கிறோம். அம்மா வந்து நீண்ட நாளாச்சு எங்களோட வயலை வந்து பார்த்து, அப்போ இன்றைக்கு பின்னேற்ற டைம் பண்ணுறபடியாக இன்றைக்கு வந்து எங்களோட வயலுக்கு தான் போகிறோம். இந்த காணொலி வந்து ஒரு இயற்கையோடு இருக்கும். அப்படியே வாங்கோ நாங்கள் வயலுக்கு போவோம். இப்போ வந்து மருந்தும் பாலியும் கொண்டு அம்மா போய் கொண்டிருக்கிறா. இங்கெல்லாம் வந்து பாருங்கள் வயல்வெளி எப்படி இருக்குண்டு. அம்மாவுக்கு கூட தெரியாது நெல் வந்து கதிராக்கினது. இன்றைக்கு தான் கேட்குற அம்மா நெல் வந்து கதிராக்கிட்டு உண்டு. அம்மா வந்து நிறைய நாள் தானே வயலுக்கு. இப்போ அதால் அம்மாவுக்கு தெரியாது. நான் தான் அடிக்கடி வயலுக்கு வரேன். ஏனம்மா? இங்கே பாருங்கள், மாடுகள் போகாமல் வேலியெல்லாம் வந்து அடைச்சிருக்கணும். இப்போ வயலுக்கு வந்துட்டோம். இதில் வந்து தண்ணி நிற்கிறபடியாக இந்த கட்டில் வச்சு கலந்தா சுகம் தூக்குறது. நாங்கள்லாம் வந்து நேரத்துக்கு நெல் வச்சுனாங்களா. அப்போ அதால் வந்து முழு பூச்சியும் வெங்கட வயலுக்குலாம் இப்போ இருக்கும். இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரே டைமில் வந்து நெல் கதிராக்கினா பிரச்சனை இல்லை. நேரத்துக்கு கதிராக்கினா இப்போ ஒரு இடம் கதிராக்கல தானே பெருசாக. அப்போ அதால் வந்து ஒரு மருந்து அடித்தா நல்லா அந்த சப்பி வர்றது சரியாக குறைவாக இருக்குது. இப்போ அம்மா இருக்கா பார்க்கட்டும் வயல் எப்படி இருக்குன்னு. எப்படியாம்மா இருக்கு நெல்? ஒரு மாதம் தேவை. ஒரு மாதம் தேவை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து சம்பா நெல். அது 1-2 கலப்பு இருக்குதாம்மா. இது வந்து இந்த நெல்லுக்குள்ளே இருந்த கலப்பு இல்லை, அந்த ஏற்கனவே வயலில் இருந்த கலப்புகள் இருக்குது. ஆனால் இந்த முறை வந்து கதிர் வந்து பரவாயில்லை, நல்ல கதிர் தாக்கம், நிறைய நெல் இருக்குது.
இது வழியை பார்த்தா தெரியும் பாருங்கள், அந்த தும்பியல் பூச்சிகள் பறக்குது. இதுதான் அந்த பூச்சிகளை கொண்டு வரது, நோய் வந்துடும். இப்போ கட்டாயம் ஒரு மருந்து கொண்டு அடிக்க மாட்டேன். ம் அதை விட இனிதான் மற்றாக்களும் வந்து மருந்து அடிப்பினா இன்னும் வந்து அவையில் கதிராக்கல. எங்களுக்கு வந்து நேரத்துக்கு வந்து கதிராக்கிட்டு. ம் கலப்பு வந்து குறைவாக, அது பிரச்சனை இல்லை, அந்த கலப்புகள் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவும் வந்து அந்த சம்பாவில் மற்ற இனம் கோரா நெல் இல்லை. அது கோரா நெல்லுண்டா தான் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இது வந்து அந்த சம்பாவிலே கொஞ்சம் பெரிய சம்பா இருக்குது, அந்த சம்பா நான் பார்த்தேன். அது அதால் வந்து இந்த சம்பாவுக்கும் அந்த சம்பாவுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் பெறாது. கோரா நெல்லுண்டா தான் வித்தியாசம் பெறும். கோரா நெல் வந்து சிவப்பு, சம்பா நெல் வந்து வெள்ளை. ஆனால் இப்போ கதிராகவும் காத்தடிக்கிறது கதிராகவும் கூடாதுன்னு சொல்லுவீங்க. நெல்லில் வாட்டுப்பட்டு கசங்கப்பட்டு போடும், பூக்கொட்டி போடும். அப்போ நாங்கள் மருந்து அடிப்போம் வேணாமா? இப்போ நாங்கள் மருந்தெல்லாம் வந்து கலந்து எடுத்துட்டோம். கட்டாயம் வந்து மாஸ்க் இல்லை, இன்றைக்கு வந்து லேஞ்சியான் முகத்துக்கு கட்டப்போம். மருந்தடிக்க கட்டாயம் முகத்துக்கு வந்து கவர் போடணும். இப்போ வந்து வித்தியாசமாக இருக்குது. வேணாமா ஸ்டார்ட் பண்ணுவோம் வேணா? இதில் பாருங்க, நல்ல வடிவாக நெல்லுன்ற கதிர் வந்து தெரியுது பாருங்க. இப்போ வந்து பால் ஏறி கொண்டிருக்கு, நெல்லில் அரிசி ஆகி கொண்டிருக்கு. இதில் வந்து அடித்து மருந்து முடிஞ்சது. இனி வந்து இதில் கலக்கணும், ஒரு கலப்பை வேணாம்மா? ம் இப்போ ஒரு கலவை அடித்து பின் தொங்கலுக்கு வந்துட்டோம். பக்கத்துலேயே பேக்காரில் தண்ணி பாயுது. இந்த பொழுது வர்ற டைமில் இந்த பூச்சிகள் வந்து மேலே வந்து இருக்கும், நெல்லுக்கு மேலே. இல்லாட்டி காலை மேலே அடிக்கணும், இல்லாட்டி பொழுது வர்ற டைமில் அடிக்கணும். ம்
இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அரைவாசிக்கு வந்து மருந்து அடிச்சிட்டோம். என்ன ஒரு கொஞ்சம் இடம் தான் இருக்குது. இப்போ ஏன் வந்து வேகம் அடிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் பம்புன்ற வழியாக இந்த வயலுக்கு வந்து ரங்குற வேலை இல்லை. மருந்து வந்து மணத்து கண்டாலும் இந்த பூச்சியெல்லாம் இந்த வயலுக்கு வராமல் தூர இடங்களுக்கு எப்படியும் நாளைக்கு வந்து அக்கடெல்லாம் ஒழும்பி போயிடணும். சாக மாட்டினோம். இந்த மணத்துக்கு வந்து இந்த வயலுக்கு இருக்க மாட்டினோம். வேறு இடங்களுக்கு வந்து ஒழும்பி போயிடணும். அதால் வந்து நாங்கள் இந்த பரம்பாலேயே நடந்து அடிக்கலாம். இப்போ ஒரு வேகமான முறையில் வந்து இந்த இன்ஜின் பம்பால் வந்து மருந்தை வந்து அடித்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கலவையோடு இந்த 2 ஏக்கருக்கும் வந்து இந்த மருந்தை வந்து நாங்கள் விசிறலாம். இப்போ அரைவாசிக்கிட்ட அடிக்க முடிஞ்சுது. இப்போ ஒரு 2-3 கலவை வேண்டாம், மிச்சம் வந்து அடிக்கிடுவோம். இதில் வந்து அம்மா வந்து கலந்து தாரா. ஏனெண்டா நான் வந்து பம்மை தூக்கி அடிக்கிறேன் பாவம் வந்து அம்மா வந்து வடிவாக கலந்து தாரா. அப்போ நாங்கள் இப்படியே இவ்வளோத்துக்கு வந்து மருந்து அடிக்க முடிப்போம். இப்போ நாங்கள் ஒரு மாதிரி மருந்தெல்லாம் அடிக்க முடிச்சு கொண்டு வீட்டை போய் கொண்டுக்கிறோம். நேரம் வந்து பொழுதுபட்டு கொண்டு வருகுது. அதை விட நாங்கள் நேரத்துக்கு மாடுகள் வந்து கட்டினபடியாக பிரச்சனை இல்லை. இனி இப்போ மாடு கட்டுற வேலை ஒன்றும் இல்லை. மாடெல்லாம் கட்டி போட்டு தான் வந்து நாங்கள் ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு மருந்து அடித்து போட்டு வர பொழுது பட்டுருமெண்டு. இன்றைக்கு வந்து பின்னேற பொழுது வந்து அப்படியே தோட்டத்தோடையாக போயிட்டுது. இதில் பாருங்க காணாங்கோழி குஞ்சா பாருங்க எப்படி இருக்காண்டு. கோழி குஞ்சு மாதிரி இருக்குது. எப்படி நீந்தின கொண்டு பாருங்க தண்ணிக்கு. தண்ணிக்குள்ளே வந்து எப்படி நீந்தி கொண்டு போயின கொண்டு பாருங்க. ஆக்கள் அதில் வந்து 2 தாயும் நீந்தி கொண்டு வருகினோம். அந்த தாய் எப்படி வருதுன்னு பாருங்க. அதோட குஞ்சுகள் அப்படியே போய்கொண்டிருக்கு. தாயிட்ட போய் சேர்ந்துட்டினோம் குஞ்சு பிள்ளையாக்கள். அது இந்த பெரிய வேக்கால் கரையில் வந்து நிற்கணும் மக்கள். இந்த சின்ன குஞ்சோடம் பாருங்கள் எப்படி நீந்துன்னு. தாய்க்கு பின்னாலே குஞ்சோடம் போய் கொண்டிருக்கு பாருங்கள். இப்போ அங்கால கரைக்கு போகுது. தண்ணி இந்த இழுவைக்கு வந்து அங்கே போய் நம்ம பாருங்க. அக்கா என்ன வேகமாக அந்த குஞ்சுகள் போகுதுன்னு பாருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்து வயலுக்கு நின்று மேய்ஞ்சு கொண்டிருக்கணும். இவையல் வந்து இப்போ வந்து நெல் சாப்பிட மாட்டினோம். நெல்லில் வந்து அந்த கருக்குத்தன்மை இருக்கிறபடியாக ஆக்கள் வந்து நெல் சாப்பிட மாட்டினோம். இந்த புல்லெல்லாம் படிவாக சாப்பிடுவோம். இந்த வரம்பில் இருக்கிற புல்லெல்லாம் அதுதான் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கண்டு. நல்ல வடிவாக இருக்குது. கலர் ஆடுகள் நிறைய நிற்கணும் பாருங்கள். அப்படியே போய்கொண்டே இருக்கணும் பாருங்கள். அங்கால பாருங்கள். கூடுதலாக வந்து எல்லோரும் வரம்புலாம் நின்று புல்லு சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அப்படியே இந்த வேலையெல்லாம் பாருங்க. இதுகளும் வந்து பசலை எல்லாம் போட்டு மருந்தெல்லாம் அடித்து விட்டுக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கு. நோய் ஒன்றும் வேற இல்லை இந்த வயல்களுக்கும். இப்போ நாங்கள் வந்து ரோட்டில் நிற்கிறோம். இதில் வந்து இந்த வேலியலுக்குள்ளெல்லாம் மாடுகள் வந்து கொண்டிருக்கு. இப்போ மாடுகளுக்கு வந்து மேய்ச்சல் சரியான குறைவு. அப்போ இந்த பச்சையை கண்டோன்னு இதில் ரெண்டு பார்க்க நெல் வயல்கள் தோட்டங்கள் எல்லாம் பச்சையாக தெரிய மாடுகள் இந்த வேலியெல்லாம் பிச்சு கொண்டு வெட்டுதுகள் மாடுகள். அதை விட அதில் பாருங்க குறைவாளக்குள்ளே ஒன்று இருக்குது. நல்ல முத்தின குலாவோட வெட்டலாமம்மா.
அப்போ நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளில் சந்திப்போம். பாய் பாய்.